சிம்ம ராசி. சிம்மம் வந்து நம்ம வந்து முதல்ல என்ன அப்சர்வேஷன் பண்ண போறோம்னா, 2025 நடக்கக்கூடிய டிரான்சிட்ட முதல்ல சிம்மத்திலேருந்து ரிஸ்ட் எடுத்துருவோம். சிம்மத்திலேயே தான் கேது இருப்பார். எப்பல்லாம் கேது வந்து ஒரு ஜென்ம ராசியிலேயே வராரோ, ஜென்ம ராசினா சந்திரன். கேது வந்து உள்ள வந்துட்டார்னா, சந்திரன் மேல கேது பொசிஷன் பண்ணும். கேது வந்து தலையில்லாத ஒரு ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துப்போம். அது வந்து ஒரு ஒரு முடிவை குடுக்கக்கூடியது. ராகு வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து ஏற்கனவே பண்ணதுலேருந்து ஒரு கன்டினியூஷன குடுக்கும். கேது வந்து ஒரு எண்ட் கார்ட் முடிவு. இவ்வளதான் இதுக்கு மேல இது கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு. அந்த கேது வந்து எப்பலாம் சந்திரன் மேல வருதோ, அப்பலாம் நம்மள வந்து நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். குழப்பம். புத்தியில வந்து எது சரி, எது தப்புன்னே தெரியாத ஒரு குழப்பம். குழம்பினா தான் தெளியவும் முடியும். ஸோ குழப்பம் முதல்ல வரும். அந்த குழப்பத்த நம்ம கரெக்ட்டா புரிஞ்சுக்க கத்துக்கணும். இது வந்து சிம்மத்துக்கு. 2ண்ட் ஹவுஸ்ல சனியுடைய பார்வை விழுந்துரும். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு. ஸோ 2ல சனி பார்வை விழுந்துரும். முதல் வீட்லயே கேது, 2ல சனி பார்வை. அப்புறம் 3, 4, 5, 6 எல்லாம் பரவால்ல. கரெக்ட்டா உங்களுக்கு வந்து 7த் ஹவுஸ்ல ராகு. எதிர்க்கவே ராகு. 8ல சனி. ராகுவும், சனியும் அடுத்தடுத்து நிப்பாங்க. 7, 8ல. 7னா உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரெய்ட் ஆப்போசிட்ல இருக்காருன்னு அர்த்தம். நீங்க ஒரு விஷயத்த முயற்சி பண்றீங்கன்னா, அது நேரா ராகு இருக்காரு. அவருடைய பார்வைய தான் தாண்டி போணும். தடை, ஒரு மாரி ஒரு வருத்தம், குழப்பம், பயம் இதெல்லாம் குடுக்குறவர் தான் ராகு. சனி 8த் ஹவுஸ்ல இருக்கும்போது, அங்க ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கேட் மாரி அது. சனி 8த் ஹவுஸ்ல ஒரு கேட். அங்க ஒரு கேட் கீப்பர் மாரி இருப்பாரு. நீங்க அவர்ட்ட பாஸ் வாங்கிட்டு தான் போ முடியும். சோதனை, சவால், சவால், சோதனை. அது மாரியான ஒரு நெருக்கடியான நேரம். மத்தபடிக்கு 9, 10, 11ல ஒரே ஒரு அட்வான்டேஜ் சிம்மத்துக்கு 2025ல ஒரு பிளஸ் குரு மாறுவார். குரு 11ல வந்தா அந்த ராகுவ பார்க்கும்போது, ராகுவுடைய அந்த ஃபோர்ஸ வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். பட் சனியுடைய ஃபோர்ஸ குரு கண்ட்ரோல் பண்ணாது. இப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல சிம்மம். இப்போ சொல்றத பார்த்தா, கிட்டத்தட்ட சிம்மத்துக்கு வந்து அவ்வளவு இப்போ ஒரு திருமண முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலை விஷயமா இருக்கட்டும், ஒரு பணம், ஒரு பொருளாதாரம், ஒரு முதலீடு, ஒரு வெளிநாடு யோகம், ஒரு ஒரு மாணவரா இருந்தா கல்வி, ஒரு ஆரோக்கியம், வயசுல மூத்தவங்களா இருந்தீங்கன்னா ஒரு வீடு வாங்கணும். ஏதோ ஒண்ணு எதுவா இருந்தாலுமே ஒரு ஒரு எச்சரிக்கை உணர்வோட தான் நீங்க செயல்படணுன்ற மாரி உங்க காலகட்டம் இருக்கு. ரொம்ப எச்சரிக்கையோட ஒரு விஷயத்த நீங்க செயல்படணுன்ற மாரி உங்க காலகட்டம் இருக்கு. அப்படிதான் வந்து பலன் இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு ராசி அப்படியே தான் நடக்குமா அப்படின்னா, அதுக்கு சில விதிவிலக்கு இருக்கு. அததான் இப்ப நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சிம்ம ராசிய சேர்ந்த யாரா இருந்தாலும் முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம், உங்க பர்த் சார்ட் அது என்ன சொல்லுது? இந்த ஜனன ஜாதகம்ல ஒரு தோஷம் இல்லாம, வலுவடைய வேண்டிய கோள்கள் வலுவா இருக்கா? ஏன்னா சிம்மத்தில நீங்க பிறந்தீங்கன்னா, வலுவடைய வேண்டிய கோள்கள், உங்க லக்னத்த பேஸ் பண்ணி சரியா வலுவா இருக்கா? நல்ல ஸ்கோர்ல இருக்கீங்களா? நல்ல தசா புத்தியில இருக்கீங்க. ஏன்னா சிம்மத்தில உள்ள நட்சத்திரங்கள் எடுத்தீங்கன்னா, மகம், பூரம், உத்திரம். உத்திரம்ல வெறும் ஒரே ஒரு பாதம். இது வந்து மகம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம். உத்திரம் பூரம் வந்து சுக்கிரனது, உத்திரம் சூரியனுடையது. இப்போ பிறக்கும்பொழுதே நீங்க வந்து நெறைய பேர் சுக்கிர தசையில பிறப்பாங்க. சில பேருக்கு சுக்கிரன ஃபேஸ் பண்ணி, சூரியன ஃபேஸ் பண்ணி, சந்திரன ஃபேஸ் பண்ணி, அப்படி செவ்வாய், ராகுவ கடக்காம மேக்ஸிமம் சிம்மம் கடக்காது. ராகுல இருக்கீங்கன்னு வச்சுப்போம். ஏன்னா பெரிய பீரியட் அதுதான். ராகுவுடைய கண்ட்ரோல் தான் பெரிய ஃப்ரேம் அது. 18 இயர்ஸ். அப்புறம் குரு தசை வரும். அப்ப ராகு தசை நடக்கிறவங்களுக்கு ராகு 7ல நிக்கும். குரு தசையா இருந்தா கொஞ்சம் பரவால்ல. சில பேருக்கு வயது அதிகமா இருந்து சனி தசையிலே இருப்பாங்க. இப்ப சனி தசை இருக்கவங்கலாம் ரொம்ப அது டஃப் அண்ட் சேலஞ்சிங் பீரியட் அது. 50 பிளஸ்ல இருக்கவங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அது நட்சத்திரத்த பொறுத்து, பாதத்த பொறுத்து இருக்குன்னு வச்சுக்கங்களேன்.